ஸோ ஹை ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.2ல 9th சம் பார்க்கலாம். தி அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல். இங்க பாருங்க, இதுதான் என்னோட அவுட்டர், இதுதான் என்னோட இன்னர். சரியா? அதை தான் இங்க எழுதியிருக்கேன். இதுதான் இன்னர், இது நம்மளோட அவுட்டர். சரியா? செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஹோல்சம் டயக்ராம். இதுதான் உங்களோட காப்பர் ஷெல்லு, ஸ்பெரிக்கல் காப்பர் ஷெல்லு. சரியா? ரைட். தி அவுட்டர் அண்ட் இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா. சர்ஃபேஸ் ஏரியா இங்க பாருங்க, இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா இங்க இருந்து இது வரைக்கும் ஸ்மால் ஆர். அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியானா இங்க இருந்து இது வரைக்கும் கேபிட்டல் ஆர். அப்போ இதோட ரேடியஸ் எனக்கு 6, இதோட ரேடியஸ் எனக்கு கேபிட்டல் ஆர். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ரைட்டா? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா, அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 4πr². அவ்வளோதான். ஓகேவா? அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 576 π is equal to 4πr². இந்த பை கேன்சல், பார்த்தோன்னே அடிச்சிடலாம். 576 மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிவிஷன். ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1, 5 4 டேபிளில் வராது. ஸோ 4 தான் வரும். மிச்சம் 1 4, அகைன் மிச்சம் 1 4. ஸோ அப்போ r² is equal to 144. ஸோ இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ இந்த r²யும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், 144யும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ இதுவும் கேன்சல். அப்போ r is equal to 14 எப்படி எழுதுவீங்க? 12 into 12. அப்போ r is equal to 12 ஸ்கொயர்னு எழுதுவீங்க. ஸோ r is equal to 12. ஓகேவா? ஸோ அப்போ சாரிக்கண்ணா, இது கேபிட்டல் ஆர். ஸ்மால் ஆர் இருக்கிற இடத்துல கேபிட்டல் ஆர் போட்டுங்க. சரியா? சார் இது ஸ்மால் ஆர்னே போடலாமா சார்? தப்பு இல்லை, கரெக்டா சார்? கரெக்டு தான். பட் ஆனால் நாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து இப்போ இங்கே நீங்கள் என்ன ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதே ஆர் தான் இங்கே போடணும். சரியா? நீங்கள் இப்போ கேபிட்டல் ஆர்னும் மென்ஷன் பண்ணலாம், ஸ்மால் ஆர்னும் மென்ஷன் பண்ணலாம். ஒன்றும் தட் இஸ் நாட் அ பிக் டீல். பட் ஆனால் நீங்கள் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறீங்களோ உங்கள் ஃபார்முலாலேயே அதே பிடிக்கும். இப்போ அவுட்டர் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நீங்கள் ஆறுன்னு தானே மார்க் பண்ணீங்க அதோட ரேடியஸை. அப்போ இங்கேயும் கேபிட்டல் ஆர்னே தானே மென்ஷன் பண்ணீங்க. அப்போ இங்கேயும் கேபிட்டல் ஆர்னே மென்ஷன் பண்ணிக்கோங்க. சரியா? நான் தப்பாக பண்ணிட்டேன். ரைட்டு. இப்போ இதை வச்சு கேபிட்டல் ஆர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இப்போ இங்க இன்னர் சர்ஃபேஸ் ஏரியா, அதோட ஃபார்முலா என்ன? பை என்ன ஆர் வச்சிங்க? ஸ்மால் ஆர் வச்சிங்க. அப்போ ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஸோ இன்னர் சர்ஃபேஸ் ஏரியாவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 324 π. அப்போ 324 π இஸ் ஈக்குவல் டு 4πr². இந்த பை கேன்சல். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 4 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா டிவிஷன்ல வரும். r². அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்ட்டுனா 8 times 81. ஸோ அப்போ 81 எப்படி எழுதலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ரூட்டை கேன்சல் பண்ணணும். ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 81 r². ஸோ இதுவும் கேன்சல். 81 எப்படி எழுதலாம்? 9² எழுதலாம். 9 9s are 81. ஸோ இந்த இதுவும் கேன்சல். ஸோ r is equal to 9. ஸோ ஸ்மால் r is equal to 9, கேபிட்டல் R is equal to 12. ஸோ இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த வால்யூம். ஸோ இது எப்படி இருக்குங்க நான் பார்க்கறக்கு? இது எப்படி இருக்கு? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாமி, ஹாலோ. நடுவுல கேப் இருக்குல்ல, இந்த இடத்துல பாருங்க எதுவுமே இல்லை, ஹாலோ, காலியா இருக்கு. ஹாலோ ரவுண்டா இருக்கா, ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாலோ ஸ்பியர். சரியாக்கண்ணா?
நம்மள வால்யூம் தானே கேக்குறாங்க, வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் தானே கேக்குறாங்க. அப்ப வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் என்ன ஷேப்ல இருக்கு? வால்யூம் ஆஃப் மெட்டீரியல் ஹாலோ ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. அதை மென்ஷன் பண்ணுங்க. அப்போ வால்யூம் ஆஃப் ஹாலோ ஸ்பியரோட ஃபார்முலா என்ன? 4/3 pi r capital R cube minus small r cube. ரைட்டா சாமி? சென்டிமீட்டர் கியூப், வால்யூம்னால cubic units. ஸோ அப்போ 4/3 into 22/7. கேபிட்டல் R ஓட வேல்யூ என்னது? 12 cube minus small r ஓட வேல்யூ என்னது? 9. ஸோ அப்போ 9 cube. ரைட்டா? ஸோ 4/3 into 22/7. 12s are 144 into 12 882 441. So 8271. So 1728 minus 9 9s are 81. 81 into 9 729. Right, Asami? So appo 729. ஸோ அப்போ இங்கே நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும்? இது 1 time. ஸோ 9, இது 6, 8, 9. ஸோ அப்போ இங்கே 9. ரைட்டா? ஸோ அப்போ 4/3 into 22/7 into 999. ஸோ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 333. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ அப்போ 88 into 333 divided by 7. 333 into 88. 8 3s are 24, மிச்சம் 2, 6 2 26. ஸோ அதே தான் 4662. ஸோ 403,192. அப்போ 29304/7. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணிடலாமா? ஸோ 29304 7. ஸோ 7 4s are 28. மிச்சம் 1, இங்கே 3. அப்போ 1 7 6 0. 7 8s are 54. சாரி 56. ஸோ அகைன் இங்கே 4. ஸோ இந்த 4-ஐ இங்கே இருக்குனீங்க அப்படின்ட்டுனா 7 6 are 42. ஸோ 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா 0. ஸோ 2 14. ஸோ 6 0. ஸோ அகைன் 6 வரும். சாரி 7 8s are 56. ஸோ 4 0. ஸோ போதும். ஸோ அப்போ நம்மளோட ஆன்சர் என்னக்குன்னா 4186.28 சென்டிமீட்டர் கியூப். ரைட்டா? கொஸ்டின்ல சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அப்போ வால்யூம் அப்படின்றதுனால கியூப். ரைட்டாக்கண்ணா? இந்த சென்டிமீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சென்டிமீட்டர் எடுத்துக்கணும், வால்யூம் வந்ததுனால கியூப். சரியாக்கண்ணா? பை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ.